பிரைஸ் லார்ட். இந்த நாளில் புது கிருபை. அது சங்கீதங்களின் புஸ்தகம் 113 சங்கீதம், அதனுடைய 7வது வசனம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். எத்தனை அழகுள்ள ஒரு வார்த்தை! சிறியவர்களாகிய உங்களை, எளியவர்களாகிய உங்களை, அடியேனை தூக்கி விடுகிறது மாத்திரமல்ல, அவர் உயர்த்துகிறவர். யார் அந்த தெய்வம்? கர்த்தர் எல்லா ஜாதிகளிலும் உயர்ந்தவராம். அவருடைய மகிமை வானங்களுக்கு மேலாய் இருக்கிறது என்று இதே பகுதியில் 4வது வசனத்தில் எழுதியிருக்கிறது. உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சமமானவர் யார்? அவர் வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளை பார்க்கும்படி தம்மை தாழ்த்துகிறாராம். பாருங்களேன், உயர்ந்த தெய்வம், உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற தெய்வம், மகா பெரிய தெய்வம், சர்வ வல்லமை உள்ள தெய்வம் என்ன செய்கிறார்? சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், நான் ரொம்ப சின்னவன், நான் ரொம்ப எளியவன், இந்த மனிதர்கள், இந்த உலகத்தின் காரியங்கள் நம்மை மறந்திருக்கலாம், உறவுகள் நம்மை ஒதுக்கி வைத்திருக்கலாம், இரத்த சம்பந்தமான மனிதர்கள் நம்மை விலக்கி வைத்திருக்கலாம். ஆனால் சர்வ வல்லமையுள்ள தெய்வம் என்ன செய்ய போகிறார் தெரியுமா? நம்மை புழுதியிலிருந்து, புழுதி போன்று இருக்கிற இந்த உலகத்திலிருந்து நம்மை தூக்கி குப்பையிலிருந்து நம்மை உயர்த்தி வைக்க போகிறாராம். உயர்த்தி வைக்கிற ஆண்டவர் என்ன செய்வார்? பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்காரவும் பண்ணுவார். என் அன்பு தேவ ஜனமே, இப்படிப்பட்ட மிக உயர்ந்த உயர்வை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். உங்களை உயர்த்தி, உங்களை ஆசீர்வதித்து, உங்களை மேன்மையாய் வைக்கப் போகிற சர்வ வல்லமையுள்ள தெய்வத்தை இன்றைக்கு நம்பி வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். கர்த்தருடைய வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்வில் நிறைவேறும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.